சும்மா ஒரு சாதாரணமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஸ்தோத்திரம் நான் ஜெயிச்சிட்டேன் நீங்களும் ஜெயிங்கன்னு சொல்ல, அல்லது அவர் போய் அந்த பெரிய போர்ல கலந்து கொள்ளாம நீங்க போய் ஜெயிக்குன்னு சொல்லி நம்மள தள்ளி விடல. எல்லாவற்றையும் அவர் பார்த்து அதுல ஈடுபட்டு அதுல ஜெயத்தை பெற்று அவர் தான் நம்மை சொல்லுகிறார் நாம் எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை எப்படி பெறுவது என்பதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துறீங்கன்றது தான் முக்கியம். ஸ்தோத்திரம். நம்ம கற்றுக்கொண்டே இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. 3 மாசத்தோட பரிச்சை வச்சிருவாங்க ஸ்கூல்ல. ஸ்தோத்திரம். ஏன்? அவங்க தான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே. 3 மாசத்துல ஏன் பரிச்சை வைக்கணும்? காலாண்டு தேர்வு ஒன்று, அப்புறம் 6 மாசத்துல அரையாண்டு தேர்வு, அதுக்கப்புறம் முழுசு மாசத்துல முழு தேர்வுன்னு ஏன் வைக்கணும்? 3 மாசத்துக்கு இடையில வேற மாசம் எக்ஸாம். இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாசம் ஆமா எக்ஸாம். ஆமீன். யூனிட் டெஸ்ட், யூனிட் எக்ஸாம் அப்படின்னு வச்சுனே இருக்கிறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எக்ஸாம். ஏன் வைக்கணும்? என்ன அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு. ஆமீன். எதற்காக அந்த எக்ஸாம்னா, என்ன அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை தெரியாமல் இருந்தால் அந்த யூனிட்ல அந்த பாடத்தில் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மறுபடியும் சொல்லி கொடுத்து அடுத்த பாடத்துக்கு நடத்தி செல்வதற்காக தான் எக்ஸாம் வைக்கப்படுது. எக்ஸாம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு எக்ஸாம் உண்டு. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோமே, நமக்கு எக்ஸாம் இல்லைன்னா நல்லா இருக்குமா? ஸ்தோத்திரம். எக்ஸாம் தான் பிசாசை கொண்டு கத்தர் வைக்கிறாரு. ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டிருக்கிற பாடத்துல உங்களை செக் பண்ணும்படியாய், எக்ஸாமின் பண்ணும்படியாய், ஆராயும்படியாய், செக் பண்ணும்படியாக தான் ஒரு சில காரியங்களை கத்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். கடந்த நாட்கள்ல நாம் இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்கு கத்தர் அனுமதித்த எக்ஸாம்ல எத்தனை பேர் இங்க பாஸ் பண்ணினவங்கன்னா நிக்கிறீங்க? பாஸ் பண்ணிக்கிறீங்களா? எக்ஸாமே வைக்கலன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆமீன். எக்ஸாம் வைக்கலன்னா ஸ்தோத்திரப்பா நான் ரொம்ப நிம்மதியாக தப்பிச்சேன், எனக்கு எக்ஸாமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப அழ வேண்டியவர்கள், பரிதபிக்க வேண்டியவர்கள். ஆமீன். தேவன் நேசிக்கிற பிள்ளையை சிச்சிக்கிறார். தேவன் எந்த பிள்ளையை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் எக்ஸாம் இருக்கும். ஆமீன். உங்களுக்கு எக்ஸாம் இருக்குதா? இருந்துச்சா? ஸ்தோத்திரம். ஆமீன். எனக்கு டெய்லி எக்ஸாம் எழுதிட்டு தான் வரேன். ஸ்தோத்திரம். ஆமீன். டெய்லி இன்னைக்கு கூட ஒரு எக்ஸாம். ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. எழுதிட்டு சும்மா வரல, ஜெயிச்சுட்டு வந்துக்கிறேன். கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு இந்த வசனம் இல்ல, பைபிள் இல்ல, இந்த வேதாகமம், இந்த சத்தியம் ஆண்டவர் முழு உலகத்தை